வணக்க மக்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாளைக்கு என்னென்னலாம் மார்க்கெட்ல நடக்க போகுது அப்படிங்கிறத கிறிஸ்டல் கிளியரா பார்த்துருமா. அதுக்கு முன்னாடி இந்த ட்ரம்ப் தேவையில்லாத விளையாட்டுலாம் விளையாண்டு இருக்காரு. என்ன ப்ரோ அப்படின்னா, வாங்க அதை பத்தி டீட்டெயிலாக சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று தானே அந்த 500% டேக்ஸை இது பண்றோம்னு சொல்லி நேற்று நம்ம மினிஸ்டர்ஸ் எல்லாருமே பேசியிருப்பாங்க. அதனால மார்க்கெட்டு கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கும். இன்னைக்கு என்ன அதாவது என்ன நினைக்கிறாருன்னு தெரியல ட்ரம்ப். நியூஸும் திறந்தவே அவர் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாரு என்னன்னு தெரியல. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, யார் யாரெல்லாம் ஈரான் கூட வர்த்தகம் வைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கூடுதல் 25% வட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதாவது டேரிஃப், ஓகேங்களா? கூடுதல் 25% டேரிஃபை நான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரோ, இந்தியா ஈரான் கூட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா, இந்தியா ஈரான் கூட இம்போர்ட் பண்ணல, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. என்னத்த ப்ரோ அப்படின்னு கேட்டா, இன்னும் ஒண்ணு இல்லைங்க, பாஸ்மதி ரைஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்க இருந்து தான் ஈரானுக்கு சப்ளை ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? பெரிய விஷயம் அது. அவங்க அந்த நிலைமையில இருக்கப்ப இங்க இருந்து தான் அவங்களுக்கு பாஸ்மதி ரைஸ்லாம் மோஸ்ட்லி சப்ளை ஆயிட்டு இருக்கு. அதனால நாமளும் அவங்களும் வர்த்தகம் வைக்கிறோம். ஸோ நமக்கு 25% டேக்ஸ். ஓகே, அதை விட்டுருவோம். அடுத்து சீனால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீனாவும் தான் வர்த்தகம் வைக்கிறாங்க. சரிங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க பின்வாங்குவதும் இல்லை, சரணடைவதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னா தெளிவா சொல்றேன் கேளுங்க. நீங்க டேரிஃப் போட்டாலும் போட்டுக்கோங்க, எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நாங்க ஈரானுக்கு தொடர்ந்து ஈரான் கூட நாங்க வர்த்தகம் வச்சுட்டு தான் இருப்போம் அப்படிங்கிறத தெளிவா அவங்க சொல்லியிருக்காங்க. அது அவங்க அப்படி சொல்லிட்டாங்களா, திடீர்னு நாளைக்கு ட்ரம்ப்ன்ட்டு இனிமேல் யாரெல்லாம் வர்த்தகம் வைக்கிறாங்களோ 50% கூடுதல் வரின்னு போட்டா என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, ஓகே. அடுத்து ஈரான் நாட்டு அதிபர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க போருக்கு தயாரா இருக்கோம், நீங்க வாங்க அப்படிங்கிறத அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ட்ரம்ப் கிட்ட. என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல. அதனால மார்க்கெட்டு, இந்தியன் மார்க்கெட்டு அவங்க 2 பேரும் அடிச்சிருந்தனால நம்ம இந்தியன் மார்க்கெட்டு மேஜரா அஃபெக்ட் பண்ணுங்கிறது மட்டும் உறுதியா நான் சொல்லிக்கிறேங்க. சரி, ஓகே. ட்ரம்ப்போட விளையாட்டை முடிஞ்சு அடுத்து நம்ம விஷயத்துக்குள்ள போவோமா? நம்ம ஊர்ல என்னென்னலாம் நடந்திருக்கு, நாளைக்கு அதை எப்படிலாம் மார்க்கெட்ல இம்பாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்த்துருமா. ஃபர்ஸ்ட் இந்த டிவிஸ் லேப் இருக்காங்கல்ல, அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கப்பா. கிட்டத்தட்ட அவங்களோட எக்ஸ்போர்ட் மட்டும் எவ்வளோக்கு ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா 49% ரைஸ் ஆயிருக்குங்க அவங்களோட எக்ஸ்போர்ட் மட்டும். அடுத்து நியூசிலாந்து, ஓகே, நியூசிலாந்துலேயே படிக்கிறேன். நியூசிலாந்து அவங்களோட எக்ஸ்போர்ட் மட்டும் பாருங்க, கிட்டத்தட்ட 143% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்க எக்ஸ்போர்ட். கிட்டத்தட்ட அவன், ஓகேங்களா, அவன் மேனுஃபேக்சரிங் பண்றது ஃபுல்லாமே எக்ஸ்போர்ட் மட்டும் தான் பண்ணுவான் போல. ரைட்டு. அடுத்து இந்த கிளாண்ட் ஃபார்மர்ன்ட்டு அவங்களுமே எக்ஸ்போர்ட்ல 62% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்து பிஓஎம், பாம் இல்ல, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. சரிங்களா? பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா Q3 ப்ராஃபிட் மட்டும் கிட்டத்தட்ட 1780 கோடிங்க. ஓகேங்களா? அடுத்து இது அஜந்தா பார்மா, அவங்களுமே செட்டப் டு, அதாவது அயர்லாந்துல அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ரெடி பண்ண போறதா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த சப்சிடிஸ் ஐயோ ஏன் வளர சப்சிடிஸ் அந்த ப்ராசஸ்லாம் போயிருங்க. சிம்பிளா சொல்றேன் இருக்க. அதாவது அஜந்தா பார்மா அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டை அயர்லாந்துல போட போறாங்க, அதாவது நிறுவ போறாங்க. சரிங்களா? ரைட்டு. அடுத்து டிடிஎஃப்ஆ யாரி டிசிஎஸ் வருது. டிசிஎஸோட லே ஆஃப் வந்து கிட்டத்தட்ட Q4ல எக்கச்சக்கமா லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட நம்பரை அவங்க சொல்லலை. ஒரு காலத்தில் டிசிஎஸ்லாம் கவர்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ Q4 ரிசல்ட்ல அவங்க மேஜரான, அதாவது ஐடி செக்டர்ல அவங்க மேஜரான லே ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஆப்கான் வந்து ஆப்கான்ஸ் இஸ், ஓகே, இந்த ஆப்கான்ஸ்னே படிக்கிறேன். ஓகே ஆப்கான்ஸ் ஏன் எனக்கு இப்படி ரோல் ஆகுதுன்னு தெரியல. ஆப்கான்ஸ் வந்து அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 5 கோடிக்கு அவங்களோட காமரிக்கல் பேப்பர்ஸ், ஓகே, காமரிக்கல் பேப்பர்ஸை 5 கோடி ரூபாய்க்கு இந்தாங்க பாண்டா இஷ்யூ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ பண்ணியிருக்கீங்க. எனக்கு இப்படி லோட் ஆகுதுன்னு தெரியல. அடுத்து ஐசிஐசி லோன் இருக்காங்கல்ல, அவங்க Q3 ப்ராஃபிட் டவுன் ஆயிருங்க. அவங்களோட ஐசிஐசியோட Q3 இப்போதான் ரீசெண்டாக தான் அவங்களோட IBU லிஸ்ட் ஆச்சு. ஓகேங்களா? அவங்களோட ப்ராஃபிட் டவுன் ஆயிருங்க. Q3க்கு கிட்டத்தட்ட 5685 கோடியிலிருந்து வெறும் 5045 கோடிக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் கஷ்டமான விஷயம். அடுத்து இந்த பிசிசிஎலோட மைன்ஸ் இருக்குல்ல, அந்த பிசிசிஎலோட மைன்ஸு கொலாப்ஸ் ஆயிருக்குங்க. என்ன ப்ரோ சிரிச்சு சொல்கிறேன், எனக்கு வருத்தமாக இருக்குது. அவன் நாளைக்கு இது லாஸை பேஸ் பண்ணலாம், ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை.
இந்த மைன்ஸ் கொலாப்ஸ் ஆனதுல ஒரு 7-8 பேர் கிட்டத்தட்ட அதுக்கும் மேற்பட்டவங்க அந்த கொலாப்ஸ்ல உள்ள மாட்டியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த சுரங்க வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப மைன்ஸ் கொலாப் ஆகி போச்சு. இப்ப அந்த இதுல மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க நல்லபடியா கடவுளோட அருளோட ரெக்கவரி பண்ணிட்டா நல்லா இருக்கும். உயிரோட ரெக்கவரி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, அடுத்து இந்த என்எல்சி. ஓகே, உங்களுக்கே தெரியும் என்எல்சினா யாரு? நெய்வேலி சுரங்கம் தான். ஓகே, சாரி, நிலக்கரி சுரங்கம்பா. நிலக்கரி ப்ராஜெக்ட்லாம் அவங்க தான். ஓகே, இந்த என்எல்சி வந்து டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ₹3.60 ஒரு ஷேருக்கு அறிவிச்சிருக்கான். சும்மா கந்தோட மாதிரி அறிவிச்சிருக்கான். ஓகே, அடுத்து கேபி எனர்ஜிஸ் இருக்காங்கல்ல, அவங்க குஜராத்ல கவர்மெண்ட்ல ரெனவபிள் ப்ராஜெக்டை இது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4000 கோடிக்கு, ஓகே, 4000 கோடி ஒர்த்தான ரெனவபிள் ப்ராஜெக்டை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அடுத்து ஷீகா லாஜிஸ்டிக் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4036-38 கோடி. ஓகேங்களா, அதுக்குமே அவங்க வந்து டெண்டர் கிடைச்சிருக்குப்பா. நல்ல விஷயம் இல்லை, இந்த ஷீகா லாஜிஸ்டிக்கும் டெண்டர் கிடைச்சிருக்கு, நல்ல விஷயம். அடுத்து 15ஆம் தேதி மார்க்கெட் லீவுங்க. மகாராஷ்டிரா கவர்மெண்டோட எலெக்ஷன் வருது, அதனால மார்க்கெட் லீவு. ஓகேங்களா, ட்ரம்ப்போட விளையாட்டை நான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன். இந்த வீடியோ நான் இன்னைக்கு நிறைய உளறிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு லைக் போட்டிங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். டாட்டா, நாளைக்கு நிறைய அப்டேட்டில் கிறிஸ்டியல் வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். பை பாய்.